குட் மார்னிங் காலை வணக்கம். வேல்ஸ் அகாடமி சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டில் உங்கள் எல்லாரையும் வரவேற்பது உங்கள் விஜய் நம்பியார், வேல்ஸ் அகாடமியோட ஃபவுண்டர். தொடர்ந்து நம்ம காலையில் 5 to 10 மினிட்ஸ் மெசேஜ் சொல்கிறோம். இது மைண்ட் ரினியூவல் மெசேஜ், மைண்ட் ரினியூவல் ப்ரோக்ராம் வருது. மைண்ட் ரினியூவல் ப்ரோக்ராம் 20 வருஷம் ரிசர்ச்லேருந்து 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து வருது. அதை தொடர்ந்து கேளுங்கள். நிச்சயமாக வெற்றி வாழ்க்கை உங்களை காத்து கொண்டிருக்கும். ஏனென்றால் பலவிதமான ஆராய்ச்சிகளை செய்து கொண்டு, பல காரியங்களை தெரிந்து, பல விஷயங்கள் உலகத்தில் நடப்பதை புரிந்து தெரிந்து நாம் ரொம்ப தெளிவாக சொல்லிகிட்டு இருக்கிறோம். உலகத்தில் எல்லா நடப்புகளும் தெளிவாக புரிய வைத்து கொண்டிருக்கிறோம். அதனால் ஆன்மீகம்ன்றது வெறும் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்றது கிடையாது. உலக ஹிஸ்ட்ரி தெரியணும். உலக ஹிஸ்ட்ரியில் என்னெல்லாம் நடக்குதுன்னு தெரியணும். எங்கெல்லாம் என்னெல்லாம் நடக்குது, அங்கெல்லாம் கடவுள் என்ன செய்கிறாரு அப்படின்றது தெரியணும். கடவுள் வெறும் இந்தியாவில் ஒரு மூலையில் நம்ம கோயிலில் மட்டும் சாமியாக உட்காந்துட்டுருக்கல. உலகத்தையே படைச்சு எல்லாத்தையும் நடத்தி முடித்து அதை திருப்பி முடிவுக்கு கொண்டு வர்றது எல்லாமே கடவுள் கையில் தான் இருக்குது. அதில் அற்புதமாக அதை பிளான் பண்ணிவிட்டு செயல்பட்டுருக்காரு. அந்த செயல்கள்லாம் எவ்வளோ தூரம் நீங்கள் வாட்ச் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் சில விஷயங்களெல்லாம் உங்களுக்கு புரிய வைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏனென்றால் நம்ம நினைக்கிறோம் எப்போவுமே இது பர்மனெண்ட்டாக இந்த உலகம் இருக்க போகுது. அப்படி கிடையாது. ரொம்ப ரொம்ப கிளியராக தெளிவாக வந்துட்டுருக்கு. அதோட முடிவு மிக நெருமிக்க கொண்டிருக்கிறது என்பதை ரொம்ப தெளிவாக நம்ம பார்த்துட்ருக்குறோம். இதையெல்லாம் முழுவதுமாக நாங்கள் ஆராய்ச்சி பண்ணி சொல்கிறதால இதை கவனமாக கேட்டு அதோட ப்ரூஃப் பார்த்துக்குங்க. நம்ம வெறும் சொல்கிறதில்ல, கதை சொல்கிறது கிடையாது. உண்மையாக அது நடக்கிறத நீங்கள் ப்ரூஃப் பார்த்துட்டே இருங்க. நம்ம சொல்லிகிட்டே இருப்போம். எல்லோரையும் வரவேற்கிறோம். ஆக்சுவலாக இந்த யூதர்கள் இருக்காங்க பாருங்கள், இந்த இஸ்ரேலில் இருக்கிற யூதர்கள், அவங்க இந்துவும் கிடையாது, முஸ்லீமும் கிடையாது, கிறிஸ்டினும் கிடையாது. அவங்க ஜயான்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சயனிஸ்ட்னு சொல்லிட்டு அவங்க வேறு வித்தியாசமாக இருக்கிறாங்க. அவங்க வேற ஒரு மதத்தை ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. ரைட்டுங்களா? அப்போ அவங்க கிறிஸ்டின் கிடையாது, இந்துவும் கிடையாது, முஸ்லீமும் கிடையாது. அவங்க ஒரு வித்தியாசமானவங்க. ஆனால் அவர்கள் என்ன சொல்லி கொண்டிருக்கிறார்கள் என்றால், உலகத்திலேயே நாங்கள் தான் பெரிய ஆளுங்க, கடவுள் எங்கள் கூட தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டுருக்குறாங்க. அதுதான் பெரிய விஷயம் அங்கே. ரைட்டா? அப்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களை 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 தாண்டி தான் கடவுள் எல்லாரையும் பார்க்குறாரு. நாங்கள் தான் மனிதர்களையே உத்தமமானவர்கள், நாங்கள் தான் மனிதர்களையே பெரிய வலிமை வாய்ந்தவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த பேச்சை நம்ம ஒத்துக்க முடியாது. என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியவே மாட்டேங்குது. விநாயகர் பிள்ளையானவர் காரியம் அவங்களுக்கு தெரியவே தெரியாது. பிள்ளையானவர்ன்றது இந்த காரியம் நடக்கும்போது இந்தியா ரொம்ப தூரம் வரைக்கும் இருக்குது. ஆசிய கண்டெல்லாம் இந்தியாவுக்குள்ளே தான் இருந்தது. அதனால் இந்தியாவில் நடந்த விஷயந்தான் அது. அப்போது பிள்ளையானவர் வந்ததும் அவர் செஞ்சதெல்லாம் அவங்களுக்கு கூட தெரியாது. அதெல்லாம் பெரிய அதிசயம். உலகத்தின் கிட்டத்தட்ட சென்டரில் இருக்காது நாடு. ஓகேங்களா? அங்கே தான் எல்லாமே செயல்படுறாரு. இப்போது கல்கி அவதாரமும் அங்கே தான் இறங்க போகுது. அதனால் எல்லாமே முக்கியமான ஒரு இடம் அது. அதனால் அவங்க பெரிய ஆளுங்க கிடையாது. கடவுள் அந்த இடத்த தேர்ந்தெடுத்துருக்கிறாரு. அங்கே தான் பிள்ளையானவர் பிறந்தார். அங்கே தான் எல்லாமே நடந்தது. அதனால் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கே தவிர, அவங்க பெரிய ஆளுங்க கிடையாது. இப்போ பெரிய அதிசயம் என்னென்னா, பிள்ளையானவர் வந்ததுலேருந்து யார் பிள்ளையானவரையும் கடவுளானவரையும் உயிரானவன் தெரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க தான் உலகத்திலேயே உயர்ந்த கடவுளிடம் சேர்ந்து நடப்பவர்கள் அவங்க தான். இவங்க கிடையாது. இவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க, நாங்கள் தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க. இவங்க சொல்கிறாங்க எங்களை தான் கடவுள் இப்போ முதல்ல வச்சுருக்கிறாரு, நாங்கள் தான் ஃபஸ்ட்டு வந்தோம், நாங்கள் தான் எங்கள் மதம் தான் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் தான் எல்லாம் வந்தது, உலகமே அப்புறம் தான் வந்தது, உலகத்தில் இருக்கிற ஜனங்கள்லாம் அப்புறம் தான் வந்தாங்க. அதெல்லாம் உண்மைதான், உண்மைதான். அவங்கள கூப்பிட்டாரு ஃபஸ்ட்டு, எல்லாம் கரெக்டு தான். ஆனால் பிள்ளையானவர் வந்த உடனே நமக்கு கொடுத்த அதிகாரத்தை விட அவர்களுக்கு இல்லை. நமக்கு தான் பெரிய அதிகாரத்தை கொடுத்தாருன்றது நமக்கு தெரியணும். இப்போ அதனால் இந்த உலகத்தில் என்ன நடக்க போகுதுன்றது நமக்கு ரொம்ப நல்லா தெரியும் அவங்கள விட. அவங்க என்ன நினச்சிட்ருக்குறாங்க, எல்லா நாடையும் நாங்கள் ஜெயிச்சு நாங்கள் தான் வாழ போகிறோம் அப்படின்னு நினச்சிட்ருக்குறாங்க. அப்படி தான் நடந்துகிட்ருக்கு. இப்போ நீங்கள் வேணால் பாருங்கள், யுத்தம் நடந்துகிட்ருக்கு. தோஹாவில் பாம்பு போட்டாங்க. ரைட்டுங்களா? அப்புறம் அவங்க அரபு நாடுகள் எல்லாம் ஒன்று சேர்ந்துருக்குறாங்க. திருப்பி அடிக்க போகிறேன்னு சொல்கிறாங்க அவங்கள. அப்படி அடித்தாங்கன்னா நிச்சயமாக பெரிய ஒரு கல்ஃப் வார் இறங்கும். பயங்கரமான வாராக இருக்கும். அது நடந்துட்டாலே நமக்கு வறட்சி வர தொடங்கிடும். ரைட்டுங்களா? எல்லா பொருளோட விலையும் அதிகமாகிடும். 1 கிலோ அரிசி ரூ. 1000 ஆகிடும். நிச்சயமாக ஆகிடும். அப்படிப்பட்ட ஒரு கஷ்ட காலம் வரப்போகுது. அது யாருக்கும் தெரியல. நம்ம ஆளுங்கெல்லாம் இந்த ஹிஸ்ட்ரியெல்லாம் பார்க்குறதே கிடையாது.
நம்ம ஆளுங்க இந்தியாவுக்குள்ளேயே இப்படி நடந்துட்டுருக்குறாங்க. இந்தியாவில என்ன நடக்குதோ அதெல்லாம் பார்த்துட்டுருக்குறாங்க. ஆ எல்லாரும் பிறந்த நாளும் கொண்டாடி, தலைவர் பிறந்த நாள் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு, டிவி ஃபுல்லா அது மாரி நியூஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு, ம் உலகத்த பத்தியே கவலைப்படாம உட்காந்துட்டுருக்குறாங்க நம்ம ஆளுங்க. ஆனா உலகத்தில நடக்கிற பெரிய பெரிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப பயங்கரமா இருக்கு. அதாவது என்னெல்லாம் அந்த டோரால எழுதியிருக்கோ, அதெல்லாம் நடக்க போகுது. இத வந்து இந்த டோரா வந்து இவங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குதிக்கிறாங்க. யூதர்கள் என்ன குதிக்கிறாங்கன்னா, எங்களுக்கு தான் இந்த டோரா தெரியும். ஆனா அவங்களுக்கே தெரியாது. அவங்களுக்கு தெரியாத பல விஷயங்கள் அதுக்குள்ள இருக்கு. அத அவங்க அவங்க கண்ண அவங்க தொறக்கிறதே இல்ல கடவுள். தொறக்கிறதே இல்ல. அவங்களே படிச்சாலும் தலையில ஏறாது. அப்படிப்பட்ட நெறைய விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் நமக்கு புரிய வச்சிருக்கிறார். எப்ப நம்ம கடவுளான பிள்ளையானவர், உயிரானவர் தெரிஞ்சுக்கிறோமோ, டோராலாம் நமக்கு தெளிவா தெரியும். அதுக்கும் சைவ வைணவத்துக்கும் உள்ள சம்மந்தமும் நமக்கு தெரியும். அதனால நமக்கு அந்த தெளிவு கிடைக்கிறதால, நம்ம ரொம்ப தெளிவா இருக்கிறோம். உலகத்த எல்லா சங்கதியும் எல்லாமே. அதனால தான் சொல்றோம். நிச்சயமா உலக யுத்தம்ன்றது ரொம்ப ரொம்ப நெருங்கிட்டு இருக்கு. நெருங்கும்போது நம்ப உஷாரா இருக்கணும். நம்ப வந்து கடவுள் பிள்ளையார் கடவுளானவர், பிள்ளையானவர், உயிரானவர் பாதுகாப்புக்குள்ள வந்துட்டா எத பத்தியும் கவலைப்பட தேவையில்ல. என்ன நடந்தாலும் நமக்கு ஒண்ணும் ஆவாது. அப்படின்றது அவரு குடுக்குற உறுதி. ஆனா, நம்ம எல்லாத்த விட எல்லா பாதுகாப்ப விட, நம்ம கடவுளானவர், பிள்ளையானவர், உயிரானவர் பாதுகாக்க வந்துட்டோமா? அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். இந்த பாதுகாப்புக்கு வந்துட்டீங்கன்னா, அப்புறம் எத பத்தியும் கவலைப்பட தேவையில்ல. என்ன வேணா ஆகட்டும் உலகத்தில. என்ன வேணா இடியட்டும், குத்தட்டும், என்ன வேணா நடக்கட்டும். அத பத்தி எத பத்தியும் கவலைப்பட வேண்டிய தேவையில்ல. எப்போ? கடவுளானவர், பிள்ளையானவர், உயிரானவர நீங்க தெளிவா தெளிஞ்சு, அந்த உலகத்துக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா. உங்கள அதனால வரவேற்கிறோம். எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ, அவ்வளோ சீக்கிரம் இத சீக்கிரமா புரிஞ்சுகிட்டு, கடவுளை தெரிந்து, பிள்ளையானவர், உயிரானவர் கனெக்ஷன் புரிஞ்சுகிட்டு, அந்த அவங்களுடைய டோராவும் சைவ வைணவத்துக்கும் சம்மந்தத்த புரிஞ்சுக்கிட்டு, ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இருக்கும்போது, நமக்கு ஒரு பெரிய வெற்றி வாழ்க்கை நிச்சயமா காத்துட்ருக்கு. உங்க எல்லாரையும் வரவேற்கிறோம். நன்றி, வணக்கம்.